இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை பேர் வந்து ஜெயண்ட். எல்லா பொருளும் உங்களுக்கு கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. எல்லாமே நம்ம நாட்டுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு நிச்சயமாக இருக்கும். அவக்காடோலாம் பாருங்கள், 77 சென்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்தியன் மணிக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு $1 வந்து 83 ருபீஸ் இந்தியன் மணிக்கு இருக்குது. அப்போ எவ்வளோன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. எல்லா செலிப்ரேஷன்ஸ்க்கும் பலூன்ஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பர்த்டேவோ வெட்டிங் டேவோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் காலையில் வேலைக்கு போகிறவங்க, கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். பாக்ஸில் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படியே 1 வீக்குக்கான எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது எல்லா வெஜிடபிளுமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எடமாமேன்னு சொல்லிட்டு நம்ம அவரை கொட்டை மாதிரியே இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பாருங்கள், ப்ரக்கலி எல்லாமே இருக்குது. பிரசில் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக கட் பண்ணி நாம் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தாளிப்பு மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் தாளிப்பு மட்டும் பண்ணால் போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இதை செய்யறதுக்குமே சம்டைம்ஸ் இங்கே சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பீப்புள் இங்கே. அங்கே பாருங்கள், நம்ம கறி லீஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மஷ்ரூம் எவ்வளோ பெரிய மஷ்ரூம் பாருங்கள். பிக் பிக் மஷ்ரூம்ஸ் இருக்குது. எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மஷ்ரூம் பாருங்கள், தோசை மாதிரியே இருக்குது. அப்படியே எடுத்து பிரியாணியில் போட வேண்டியது தான், சூப்பராக இருக்கும். இது எல்லாமே செய்யறதுக்கு ஒரு ஆளும் இங்கே விற்றாங்கன்னா நல்லா இருக்கும்ல. பொழப்பு அப்படிதான் போய்கிட்டு இருக்குது இங்கே எங்களுக்கு அமெரிக்காவில். அப்படியே பாருங்கள், ஃப்ரூட்ஸு நமக்கு வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி பிளேட்டில் கொண்டு கொடுத்தாங்கன்னா அதை திங்கிறதுக்கே நம்ம சோம்பேறித்தனப்படுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ட்ரேயில் கட் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் கலர்ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி இப்படி கொடுத்தா செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன இங்கே ஒன்றுனா, அந்த குளிர் பிரதேசமாக இருக்கனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு இதாக தான் இருக்கும். நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு, ஆனால் இப்போ பயங்கர மழை அடிச்சிட்டு இருக்குது, அது வேற. பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் அப்படியே ஃப்ரூட்ஸை அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா குளிர்னாலும் போர்வையை போத்திக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் வந்து வாட்டர் மெலன்னு எல்லாம் கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வேலியில் இருக்க லீவ்ஸ் இந்த மாதிரி செடியெல்லாம் இங்கே இந்த மாதிரி போட்டு இதுக்கு ஒரு விலையை வச்சு விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி குச்சி மாதிரி. இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் இங்கே அந்த கிறிஸ்மஸ்க்கு இதெல்லாம் ஒரு சூப்பராக இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ஸோ பியூட்டிஃபுல். எப்படி இருக்க பார்த்தீங்களா, கொடை மிளகாய்க்கு கொடையை தான் காணும். மற்றபடி எல்லா செட்டப்பில் அப்படியே அழகாக வச்சுருக்காங்க.
சூப்பராக இருக்குல்ல. விலைய பார்த்தா தான் சூப்பராக இல்லை. இங்கே கடைக்கு வந்தாவே நம்ம கண்ணை கட்டி போடுறதுக்கு ஒரு பெரிய கயிறே தேவைப்படும். இப்படியெல்லாம் டெம்டேஷனில் விழாமல் நாங்கள் காசெல்லாம் சேர்த்து ஊருக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடுதுங்க. பாருங்க எப்படிங்க.